ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஐக்யூ ஃபோன் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கீழே மேலே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ அந்த ஃபோனை பற்றி ரிவ்யூ 1 month ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி நான் எதுவுமே சொல்லலை, அதில் அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் பற்றி என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, முக்கியமாக என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோன் வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வாங்கினேன். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் தான் பண்ணுறேன். பழைய ஃபோன் வந்து விவோ வச்சுருந்தேன். இதுவும் விவோவோட சப்ராண்ட் தான் ஐக்யூன்றது. இப்போ விவோவுக்கு இருக்கிறத வந்து இதில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது விவோவில் வந்து விவோ க்ளவுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இதில் வந்து ஐக்யூ க்ளவுடுன்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டுமே சேம் தான், பேர் மட்டும் தான் வேறு. அதனால் இதில் அதே நம்பரை இதில் போட்டோன்னே என் டேட்டா, அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே இதில் வந்துருச்சு. அதில் பேக்கப் எடுத்து வச்சுருந்ததுனால ஆனால் இதெல்லாம் எனக்கு சிம்பிளாக இருந்துச்சு. அதுலேயும் ஃபன் டச் OS தான், இதுலேயும் ஃபன் டச் OS தான். அதனால் OSக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு புது ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட்லாம் அதெல்லாம் சொல்ல, அந்த சேம் இது அதை தான் சொல்கிறேன். இது வந்து ஐக்யூ 12 5G. இப்போ வந்து ஐக்யூ 13 5G வந்துருச்சு. நான் வந்து 1 year வந்து டிலேயில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ ஐக்யூ 13 வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா, டிசம்பரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. December 3, 2024 ரிலீஸ் ஆச்சு. நான் வாங்கின ஐக்யூ 12 வந்து November 7, 2023 ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபோன் வந்து ஏன் வாங்கினேன்னா, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்பெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே இது தான். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு 13க்கும் 12க்கும். ரேட் வந்து ஒரு 10,000 12,000 அது மாதிரி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அதனால் எதுக்கு ஒரு சின்ன ஸ்பெக்ஸுக்காக 13 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 நான் சூஸ் பண்ணி சரி இதுவே எடுத்துப்போன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதில் எங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா நீங்களும் சைடில் பார்த்துக்கோங்க. இப்போ 12க்கும் 13க்கும் தான் நான் கம்பேரிசன் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் என்னென்ன இருக்குது, அது இதில் என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 1 month ரிவ்யூ வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா அதில் சில டிஸ்அட்வான்டேஜ் நிறையவே இருக்குது, அது சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்துருப்போம். டிஸ்பிளே ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1260 × 2800 இருக்குது. ஐக்யூ 13 வந்து 1440 × 3168 ரெசல்யூஷனில் இருக்குது. இது வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பட்ஜெட் வைஸ் பார்த்தா. அதனால் டிஸ்பிளே அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் அந்த CPU கிளாக் ஸ்பீடும் வந்து இதோட அது ஒரு பர்சன்டேஜ் ஒரு பாயிண்ட்டே அதிகம். இது 3.3 GHz, அது 4.32 GHz. அதனால் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து இது 16G MP தான், அது 32 MP. இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். கொஞ்சம் இருட்டான இருக்கிற மாதிரி இடத்துலலாம் எடுத்தால் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். இதிலே தெரியும் உங்களுக்கு, வந்து ஒரு மாதிரி தெரியும் இதில். ஏன்னா இதில் 16 MBனால் அப்படி இருக்குது. இதில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா, பேட்ரி பவர் பார்த்திங்கன்னா இது 5000 mAh, 13 வந்து 6000 mAh. இதில் யூனிக் ஃபீச்சர்ஸ்னு பார்த்து ஒன்றுமே இல்லை. அதாவது வாட்டர் ரெசிஸ்டண்ட், ரிவர்ஸ் சார்ஜிங் அது மாதிரி இல்லை, ஒயர்லெஸ் சார்ஜிங் எதுவுமே இல்லை இதில். அதுலேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, ஆனால் வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்குது. இது தண்ணியில் போட்டால் போயிடும். இது லைட்டாக டிஸ்பிளேயில் அது மாதிரி தண்ணியில் போட்டாங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் அதில் வாட்டர் ரெசிஸ்டண்ட் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது 13ல். 12 இதெல்லாம் இல்லை. வேறு என்ன, இதை மற்றெல்லாம் ஒன்று தான். டியூவல் சிம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. வெயிட் ஒரு 5 கிராம் தான், 4 கிராம் தான் அதிகமாகுது. 4 கிராம் கூட இல்லை, 3 கிராம். இது LTPO AMOLED 1B கலெக்ஷன் போடுது. அது LTPO 2.0 AMOLED 2.0 இது 1Bன்னு போட்டிருக்கு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. சைஸில் ஒரு 0.1 inch அது அதிகமாகுது டிஸ்பிளே சைஸில். இது பாருங்கள், உங்களுக்கே இதில் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கே பார்த்தா தெரியும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ எதுவுமே இல்லை. அதனால தான் தேடி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த 2 ஃபோனுக்கும் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பவர் தேவைங்கிறவங்களுக்கு தான் அந்த 12,000 போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க.
மற்றபடி நார்மலாக தான் யூஸ் பண்ணேன். நார்மலானா இப்போ எடிட்டிங்க்கு அது மாதிரி எதனா யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஃபோனே நல்லா தான் இருக்கும். இதில் வந்து கேமிங் சிப் வந்து Q1 சிப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து Q2 சிப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து Snapdragon 8 Gen 3, அந்த iQ13 வந்து Snapdragon 8 Elite, அந்த ஒரு இது இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்கன்னா அப்படி வாங்கிக்கோங்க. நான் iQ13 தான் வாங்கணும்னு சொல்ல, இதில் நான் டிஃப்ரென்ஸ்க்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோ ரெக்கார்டிங்லாம் 8K 30 FPS UHD 4K 24 ஃப்ரேம்ஸு, UHD 1080ல் 30 ஃப்ரேம்ஸு. அதில் வந்து அதே தான். அதில் என்ன 4Kல வந்து 60 FPSல எடுக்க முடியும், 1080pல 60 FPSல எடுக்க முடியும். ஃப்ரண்ட் வந்து இதில் 1080p 30 FPSல எடுக்க முடியும். அதில் வந்து ஃப்ரண்ட்டு 1080p 60 FPSல எடுக்க முடியும், 4Kல எடுக்க முடியும் 60 FPSல. இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது Android 14 தான் போட்டிருக்காங்க. Android 15 வந்து அப்டேட்டில் விட்டாங்க. அந்த ஃபோன் வந்து வாங்கும் போதே உங்களுக்கு Android 15 தான் இருக்கும். ஏன்னா அது இப்போ வந்த ஃபோனு, இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபோனு. இந்த ஃபோன் வரும்போது Android 14 தான் வந்துச்சு, அதனால தான் Android 14 காட்டுது. இது பார்த்துக்கோங்க. FunTouch OSம் 15 வந்துச்சு. அது அப்டேட்டில் நீங்கள் வந்து iQ சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்டில் 15 உங்களால் மாற்றிக்க முடியும் FunTouch OSை. இது ஃபோன் இப்போ வந்ததுனால இது FunTouch OS 15 தான் கொடுப்பாங்க. இதை பாருங்கள், அந்த Qualcomm Snapdragon 8 Gen 3, அது Qualcomm Snapdragon 8 Elite. இந்த சிபியூலாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். GPU Adreno 750, இது Adreno 830. ரெண்டுமே ஒரே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 120 வாட்ஸு 120 வாட்ஸு மொத்தமாகவே அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ இந்த 1 month யூஸ் பண்ணதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இது வந்து ஓவராக அந்த சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகும். அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா செட்டிங்ஸில் வந்து பேட்ரி போங்க, பேட்ரியில் போயிட்டு பேட்ரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங்னு இருக்கும், அந்த செக்ஷன் போய்க்கோங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு பேட்ரி சார்ஜிங் அப்படின்ட்டு இருக்கும். இது போட்டிங்கன்னா எப்பயும் ஹீட் ஆகும்போது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து நீங்கள் சார்ஜ் இதை வந்து கட் பண்ணிவிடும். கட் பண்ணிவிட்டு ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அதுவே ஸ்டார்ட் பண்ணணும் சார்ஜ் ஏறுறதை. இப்படி பண்ணுறதுனால நிறைய விபத்துக்கள் வந்து தவிர்க்கலாம், ஓவர் ஹீட்டையும் தவிர்க்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்டிமைஸ்டு பேட்ரி செட்டிங்ஸில் போய் அதே பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம், பாஸ் ஆர் ரெஸ்யூம் சார்ஜிங் பேஸ்ட் ஆன் யுவர் நைட் டைம் சார்ஜிங் அண்ட் லாங் டேர்ம் சார்ஜிங் ஹேபிட்ஸ். பாஸ் அண்ட் ரெஸ்யூம் சார்ஜிங் பேஸ்ட் ஆன் த பேட்டரி டெம்பரேச்சர் வென் த ஸ்க்ரீன் இஸ் ஆன். இது மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா ப்ராசஸரு அந்த எல்லாம் அதனால் எப்படியும் ஹை வோல்டேஜ் சார்ஜர்னால ஹீட் ஆகும், அது நார்மல் தான். இப்படிலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே போட்டிருக்கோம் ஃபாஸ்ட் சார்ஜிங். இட்ஸ் நார்மல் தட் த ஃபோன் கெட்ஸ் வார்மர் டியூரிங் ஃபாஸ்ட் சார்ஜிங். வென் டிசேபிள்டு த சார்ஜிங் ஸ்பீட் பி இன்டெலிஜென்ட்லி அட்ஜஸ்ட் த ஃபோன் டெம்பரேச்சர்ஸ் ஹை. இதை டிசேபிள் பண்ணிட்டா ஃபோன் டெம்பரேச்சர் இன்னும் ஹை ஆகும்னு போட்டிருக்கு. அதனால் இது ஆன்லேயே வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இதில் வந்து 2.0 தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டு 3.0 கிடையாது. இப்போ 3.2 வந்துருச்சு வெர்ஷனு யூஎஸ்பி இது. ஆனால் இந்த 2.21 தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு ஏன் யூஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு இது யார் யாருக்கெல்லாம் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஃபோனில் எதனா வீடியோ எடுத்து லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப உங்கள் லேப்டாப் வந்து 3.0 சப்போர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுலேருந்து பொறுமையாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டக்கு டக்குன்னு ஆகாது. ஆனால் இப்போ iQ13 வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து டக்கு டக்குன்னு ஆகும். ஏன்னா உங்களுக்கு 3.0 கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுலேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதில் கேபிள் மூலிமா சொல்கிறேன், கேபிள் மூலிமா போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், C2C அது மாதிரி இருக்கிறதுனால. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து நீங்கள் சில கேம், அதாவது கால் ஆஃப் டியூட்டி நான் விளையாடிட்டு இருந்தேன்,
விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹேங் ஆகி அப்படியே நின்றுச்சு. ஒரு ஃப்ரேம் கூட நான் உருள, அப்படியே நின்றுச்சு. சரி ஒரு வாட்டி ஆச்சுன்னு பார்த்தேன். திருப்பி ஒரு 2-3 வாட்டி ஆச்சு. அதுக்கப்புறம் ஆகலை. ஏன்னா நான் வந்து இந்த கேமை டெலிட் பண்ணிவிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கேமே வேணாப்பான்னு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் அதுவும் வேணாம் எதுக்குன்னு சொல்லிட்டு அதையும் விட்டேன். இப்போ ஃபுல்லாக எடிட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். எடிட்டிங்க்கு வந்து செம்மையாகவே இருக்குது. எந்த ஒரு லேகும் இல்லை. 4K வீடியோ வந்து எடிட் பண்ணாலும் அப்படியே நின்று எடிட் பண்ணோம். நின்றுனா ஹேங் ஆகி நின்று இல்லை, கரெக்டாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் எடிட் பண்ணி முடிக்கும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து பேலன்ஸ்டு மோடில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸில் எது கேம் விளாட்னாலும் எது விளாட்னாலும் பேலன்ஸ் மோடு போட்டால் இப்போ உங்களுக்கு பேட்டரியும் சேவ் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் அப்பப்போ பூஸ்ட் பண்ணிவிடும். இதுவே எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் வேணும், பேட்டரி போனால் போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பேலன்ஸ் மோடில் இருக்குது. 2 days காட்டுதா, 2 days 1 hour காட்டுது. இதுவே நான் வந்து மான்ஸ்டர் மோடுக்கு போட்டோன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் யூஸ் பண்ண அந்த டைமிங் மாறிட்டே இருக்கும் மான்ஸ்டர் மோடில். இதுவே பேட்டரி சேவரில் போட்டோன்னா சுத்தமாக வந்து 4 நாள் 5 நாள் காட்டும். அது மாதிரி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடும். இதே மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஏற்றுக்க மாதிரி இதை மாற்றிக்கோங்க. ஏன்னா பேலன்ஸ்டு மோடில் யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காதுன்னு சொல்ல, அவ்வளோவா கிடைக்காது. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஃபோனை பற்றி. அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா IQ 12 பற்றி 13 பற்றி கேட்காதீங்க. எனக்கு தெரியும் என்கிட்ட இல்லை. 12 பற்றி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இல்லைனா என் ஃபோன்லேயே இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதனா ஒரு இருக்கும்ல, அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படிலாம் என் இன்ஸ்டா பேஜுக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.